இலங்கையில் 10வது நாடாளுமன்றத்துக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்யும் பொது தேர்தலானது இன்று காலை ஆரம்பமாகி முடிவடைந்துள்ளது. இவ்வாறாக மாவட்ட ரீதியாக வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பமாகி மிகவும் பரபரப்பாக இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் முதலில் தபால் மூலம் வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளது. இதுவரை வெளியான முடிவுகளின்படி காலி மாவட்ட தபால் மூலம் வாக்கெடுப்பு முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி 32,296 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 3,523 வாக்குகளையும், புதிய ஜனநாயக முன்னணி 1,964 வாக்குகளையும், இலங்கை பொதுஜன பெரமுன 1,846 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். இவ்வாறாக 40,841 வாக்குகள் செல்லுபடியானதாகவும் 829 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாகவும் பதிவாகியுள்ளதுடன் செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 41,670 பதிவாகியுள்ளன. ரத்னபுரி மாவட்ட தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி 24,776 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 2,969 வாக்குகளையும், புதிய ஜனநாயக முன்னணி 1,528 வாக்குகளையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1,031 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். இவ்வாறாக 31,205 வாக்குகள் செல்லுபடியானதாகவும் 709 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாகவும் பதிவாகியுள்ளதுடன் செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 31,914 பதிவாகியுள்ளன. களுத்துறை மாவட்ட தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி 29,076 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 3,340 வாக்குகளையும், புதிய ஜனநாயக முன்னணி 1,913 வாக்குகளையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1,160 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். இவ்வாறாக 36,810 வாக்குகள் செல்லுபடியானதாகவும் 709 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாகவும் பதிவாகியுள்ளதுடன் செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 31,914 பதிவாகியுள்ளன. காலி மாவட்ட தேர்தல் தொகுதி வாக்கெடுப்பு முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி 39,707 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 9,410 வாக்குகளையும், புதிய ஜனநாயக முன்னணி 3,741 வாக்குகளையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 1,885 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். இவ்வாறாக 56,597 வாக்குகள் செல்லுபடியானதாகவும் 1,667 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாகவும் பதிவாகியுள்ளதுடன் செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 58,264 பதிவாகியுள்ளன. தொடர்ந்தும் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உதயம் டிஜிட்டலுடன் இணைந்திருங்கள்.